வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நான் எங்கள் ஹோஸ்ட் ஆகத்தா ஆல் அலாங் சீரீஸில் இப்போதைக்கு ஒரு குரூப்பாக 5 பேர் ஒன்றா சேர்ந்து விச்சஸ் ரோடுன்னு சொல்லப்படுற ஒரு பாதையில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒன்லி மேஜிக்கால் மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய இந்த விச்சஸ் ரோடோட எண்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்குங்கிற அந்த தாட்டில் தான் இப்போதைக்கு ஒரு குரூப்பாக 5 விச்சஸ் நம்ம விக்கனோட ஒன்றா சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் வெறும் காலில் ஏன் அப்படி நடக்கிறாங்கன்னு தெரியல. பட் இந்த விச்சஸ் ரோடுனா என்ன? உண்மையிலே இந்த விச்சஸ் ரோடுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கா? இதை பற்றி காமிக்கல என்ன சொல்லியிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்துலாமா? விச்சஸ் ரோடுங்கிற அந்த கான்செப்டே இப்போதைக்கு புதுசாக உருவாக்கப்பட்டது தான். 2015-16 ரேஞ்சில் தான் ஸ்கார்லெட் விச்சோட காமிக்ல இந்த விச்சஸ் ரோடுங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம ஸ்கார்லெட் விச்சோட அந்த பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகி இருக்கும். அவளால் ரியாலிட்டியை மேனிபுலேட் பண்ண முடியும், கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற அந்த சமயத்தில் ரியாலிட்டியில் இவளுடைய அந்த பவர்ஸ் எல்லாமே இவன் நினைச்ச அளவுக்கு இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லாத அந்த சமயத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக நடக்குது. அண்ட் இவளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியுமே கொஞ்சம் இன்ஸ்டேபிளாக இருக்க அந்த காரணத்தினால இந்த விச்சஸ் ரோடுங்கிற ஒரு விஷயத்தில் நடந்து அவளுடைய பாஸ்ட், பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்க ட்ரை பண்ணுவா. அண்ட் இவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஆகத்தா ஹார்க்னஸ் அவ இறந்து போய் அவளுடைய ஆன்மா மட்டும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம வாண்டா உயிரோட இருப்பா, ஆகத்தா செத்து இருப்பா. பட் அதுவே ஆகத்தா ஆல் அலாங் சீரீஸ்ல ஆகத்தா உயிரோட இருக்கா, வாண்டா செத்து இருப்பா. ஏதோ ஒரு வித்தியாசமான முரண்பாடு இருக்குல்ல. ஸோ வாண்டாவும் ஆகத்தாவோட அந்த ஸ்பிரிட் ஒன்னா சேர்ந்து விச்சஸ் ரோடுங்கிற ஒரு விஷயத்தை ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விச்சஸ் ரோடுங்கிறது பேருக்கேற்ற மாதிரி ஒரு சாதாரண ரோடு மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் இந்த விச்சஸ் ரோடு எக்ஸிஸ்ட் ஆகியிருக்க அந்த ரெல்ம் தான் ரொம்ப முக்கியமானது. லோக்கியில் வர வாய்டு மாதிரியே இந்த விச்சஸ் ரெல்ம்ங்கிறது கம்ப்ளீட்டா டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு அப்பாற்பட்டது. இந்த இடத்துல பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், ஸ்பேஸ்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா உல்டாவா தான் இருக்கும். டெட்பூல் அண்ட் புல்வெரின்ல வர வாய்டு மாதிரின்னு சொல்லலாம். பட் வாய்டை வந்து ஒரு கார்பேஜ் டம்பா தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் MCU யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்கேயுமே டைம் அண்ட் ஸ்பேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே கிடையாது, எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. இன்டர்ஸ்டெல்லார் ஸ்டைலில் சொல்ல போகணும்னா விச்சஸ் ரோட்ல நீங்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ரியல் லைஃப் நம்ம உலகத்தில் மொரலைக்கு ஒரு 6 hours to 5 hours போன மாதிரி கணக்கு. சில சமயங்கள் அது ஒரு நாள் 7 நாளாகவும் மாறி இருக்கக்கூடும். விச்சஸ் ரோட்ல நீங்க 7 நாள் ஸ்பெண்ட் பண்ணாலும் 6 மணி நேரம் தான் போயிருக்கும். ஸோ விச்சஸ் ரெல்ம்ல டைம்ங்கிறதுக்கு வேல்யூவே இல்லை. இந்த விச்சஸ் ரெல்மை ஒன்லி இந்த விச்சஸ் அண்ட் வார்லாக்ஸால மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதாவது இந்த ரெல்ம்ல இருந்து மேஜிக்கை கிரகிச்சு எடுக்கிறவங்களால மட்டும் தான் இந்த ரெல்மை ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்லாம் என்னப்பா அவரும் மஜிஷியன் தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஒரு சாசரர். சாசரர்ஸ் வேற, விச்சஸ், விசார்ட்ஸ் அண்ட் வார்லாக்ஸ் இவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா வேற. ரெண்டு பேருமே மேஜிக், ஸ்பெல் காஸ்டிங் சொல்லி எல்லாமே பண்ற மாதிரி இருந்தாலும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால எல்லா ரெல்ம்ஸ்ல இருந்தே பவர் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி ஸ்பெல்ஸை வச்சு தான் அவர் கேஸ்ட் பண்ணுவாரு. பிறக்கும்போது அவர் மேஜிக்கோட பிறக்கல. இது எல்லாமே விச்சஸ், விசார்ட்ஸ் அண்ட் வார்லாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். அண்ட் சில விச்சஸ் உண்மையிலேயே அவங்களுடைய இந்த சக்திகளை இம்பியூ பண்ணி தான் பிறப்பாங்க. நம்ம ஸ்கார்லெட் விச்சும் ப்ரீவியஸா அவங்க அம்மா நட்டாலியா மேக்ஸிமோட அந்த ஸ்கார்லெட் விச் தன்மையை இம்பியூ பண்ணி தான் பிறந்திருப்பான். ஆகத்தா ஹார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மேஜிக்லேயே ஊறி போய் பிறந்ததா சொல்லுவாங்க. அதாவது ஸ்லிவர் ஆஃப் மேஜிக்கோட பிறக்கிறவங்க இந்த சாசரஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வேறுபட்டவங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சால விச்சஸ் ரோட ஆக்சஸ் பண்ண முடியாது, ஆர் அட்லீஸ்ட் இது வரைக்கும் பண்ண மாதிரி காமிக்கல. பட் ஃபியூச்சர்ல பண்ணாலும் பண்ணுவார் போல சொல்ல முடியாது. ஏன்னா காமிக்ல விச்சஸ் ரோட பத்தி இன்னும் தெளிவா பேசல. அவங்க கிடைச்சிருக்க டீடைல்ஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் விச்சஸ் ரோட் இஸ் அ பார்ட் ஆஃப் விச்சஸ் ரெல்ம். விச்சஸ் ரெல்ம் 3 பகுதியாக நீங்க பிரிச்சுக்கலாம். விச்சஸ் எலிசியம், விச்சஸ் ரோட் அண்ட் விச்சஸ் அண்டர்வேர்ல்ட். இது மூணுத்தையுமே 3 வித்தியாசமான என்டிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் விச்சஸ் அண்டர்வேர்ல்டுங்கிறது கேயாஸ் மேஜிக்கால நிறைஞ்சது. ஸ்கார்லெட் விச் விச்சஸ் அண்டர்வேர்ல்டா ரூல் பண்ணிட்டு இருப்பான். விச்சஸ் எலிசியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சொர்க்கம் மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். அதிகமான எனர்ஜியால கவர் பண்ணப்பட்டிருக்க ஒரு இடம். இதை நம்ம ஏன்ஷியன் ஒன் மேற்பார்வையிடுற மாதிரி சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் விச்சஸ் ரோட். பட் மொத்த எனர்ஜியுமே விச்சஸ் ரோட்ல இருந்தா கிரகிக்கப்படுது. விச்சஸ் ரோட்ல தான் உண்மையான த காடஸ் ஆஃப் விச் கிராஃப்ட் வந்து இருக்காங்களாம். விச் கிராஃப்டோட கடவுளே இந்த விச்சஸ் ரோடோட முடிவுல தான் இருப்பாங்க. அந்த கடவுளை நீங்க ரீச் பண்ணிட்டா நீங்க நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ காடஸ் ஆஃப் விச்சஸ் இந்த விச்சஸ் ரோட்ல தான் இருக்காங்க. அண்ட் பேர்ல விச்சஸ்ன்னு இருக்கும்போது தனியால உங்களால இந்த ரெல்முக்குள்ள ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு குரூப் ஆஃப் விச்சஸ், ஒரு கவனால மட்டும் தான் உள்ள வரவே முடியும். விச்சஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஆகத்தா தனியால வந்திருக்க முடியாது. அவளுக்கான ஒரு குரூப் அட்லீஸ்ட் ஒரு 2 பேர் 2 விச்சஸ் ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் இந்த ரெல்மையே ஆக்சஸ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான இடம் இது. சீரீஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க விச்சஸ் ரோடுங்கிறது ரொம்ப பயங்கரமான ஒரு இடம். உள்ள போனா திருவுறது உசுறு மட்டும்தான். கிட்டத்தட்ட அது ஒரு டெத் விஷ் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த விச்சஸ் ரோட பத்தி வார்ன் பண்ணியிருப்பாங்க. காரணம் உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ்ல இருக்க நைட் மேர்ஸ்ன்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே இந்த விச்சஸ் ரோட்ல அப்படியே ஒரு மாதிரி வரும். கிட்டத்தட்ட இந்த விச்சஸ் ரோடு உங்களுடைய அந்த லாயல்ட்டியும் உங்களுடைய அந்த திறமையும் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் மாறுது. இந்த விச்சஸ் ரோடோட என்ட்ரி ஸ்டார்டிங் இடத்துல நீங்க காலடி எடுத்து வச்சீங்கன்னா உங்களுடைய பவர் சில சமயங்களில் டபுள் ஆகும், சில சமயங்களில் சுத்தமா இல்லாமலையும் போயிடும். ஸோ சில இடங்களை பொறுத்து பவர்ஸுங்கிறதே ஃபிளக்சுவேட் ஆகும். அதே மாதிரி உங்க எண்ணங்களும் அலைப்பாஞ்சிச்சுன்னா அந்த அலைப்பாயிர எண்ணங்களை உயிரோட்டமா மாற்றி தர அந்த தன்மை இந்த விச்சஸ் ரோடுக்கு இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்தை அதை பார்த்து அதிகமாக பயப்படுவீங்களோ அந்த பயம் உண்மையா அந்த விச்சஸ் ரோட்ல மாறும். அண்ட் இது சாதாரண டெஸ்டிங்லாம் கிடையாதுங்க. லிட்டரலாக அந்த நைட் மேர்ஸ் உங்களை கொலை பண்ணும். யூ கேன் டை டு யுவர் நைட் மேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் நீங்க தேடி வந்த கேள்விக்கான பதிலும் இந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஸ்கார்லெட் விட்ச் பவர்ஸ் காணாம போறதையும் தாண்டி அவளுடைய உண்மையான அப்பா அம்மா யாருங்கிற ஒரு விஷயத்தை தேடி தான் இந்த விச்சஸ் ரோடுக்குள்ள வந்திருப்பான். இந்த இடத்துல அவளுடைய உண்மையான அம்மா தான் ப்ரீவியஸ் ஸ்கார்லெட் விட்சா இருந்திருக்கான்னு சொல்லி பல உண்மைகளும் தெரிய வந்திருக்கும். அவங்க அம்மாவோட ஹெல்ப் மூலியமா தான் அந்த விச்சஸ் ரோட அவ கம்ப்ளீட் பண்ற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ்ல என்னென்ன விஷயங்களை நீங்க தேடி வரீங்களோ அந்த தேடுதல்களையுமே இந்த விச்சஸ் ரோட் மூலியமா நீங்க நிறைவேற்றிக்கலாம். இந்த விச்சஸ் ரோட் ஒரு மிஸ்டிக்கல் ரெல்ம். இந்த இடத்துக்குள்ள நீங்க வரதுக்கே உங்களுடைய அந்த திறமை முழுசையும் யூஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். ஏன்னா கண்டமேனிக்கு இதோட டோர்ஸை உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான டோர்ஸை நீங்க சமன் பண்ணணும், உங்ககிட்ட வர வைக்கணும். விச் கிராஃப்ட் பண்றவங்க எல்லாருமே இந்த ரெம்ல இருந்து தான் பவர் அண்ட் எனர்ஜி எடுக்கிற அந்த சமயத்தில் எல்லா விச் கிராஃப்ட்டுமே இன்டர் கனெக்டடா இருக்கும். அண்ட் தேவைப்படுற அந்த விச் கிராஃப்ட் எனர்ஜியை இதுக்குள்ள வாழ்ற அந்த காடஸ் ஆஃப் விச் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்றவங்க சொல்லுவாங்க. இந்த இடம் முழுக்கவே கேயாஸ் எனர்ஜியால நிரப்பப்பட்ட ஒரு இடமா மாறி இருக்கு. அண்ட் விச் கிராஃப்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் கேயாஸ் அண்ட் டார்க் எனர்ஜி. நீங்க அதை கன்சியூம் பண்றவரா இருந்தீங்கன்னா உங்களாலையும் இந்த இடத்துக்குள்ள இந்த விச்சர்ஸ் நமக்குள்ள வர முடியும். உங்களுடைய கெட்ட கனவுகளை மட்டும் இது உயிரோட்டமாக கொண்டு வரதையுமே தாண்டி இதுக்குள்ளேயே இயக்கப்பட்ட விதவிதமான மான்ஸ்டர்ஸ், டீமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மிஸ்டிக்கல் கிரியேச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. சாதாரணமாகவே இந்த இடம் ஒரு டேஞ்சரஸான இடம் தான். நரக டீமன்ஸ்லாம் இருக்குன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. எனக்கு என்னமோ இந்த ஆகத்தாளங்களை நம்ம மெஃபிஸ்டோவை டீஸ் பண்ணுவாங்களான்னு தோணுது. ஏன்னா மெஃபிஸ்டோவும் இந்த மாதிரி ஒரு பார்ட் ஆஃப் டீமனாக இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்கு. ஆரம்பம் இந்த விச்சஸ் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு காடு போல தான் இருக்கும். பட் போக போக அதோடைய டெரைன், அதோடைய ஸ்ட்ரக்சருங்கிறதே கம்ப்ளீட்டாக மாறும். அகைன் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான எண்ணோட்டங்களுக்குள்ள இந்த விச்சஸ் ரோடுக்குள்ள வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோடைய உருவத்தையே மாற்றக்கூடிய அந்த தன்மை விச்சஸ் ரோடுக்கு இருக்குங்க. காமிக்ல இந்த விச்சஸ் ரோடோட மைய பகுதியில் தான் காடஸ் ஆஃப் விச் கிராஃப்ட் இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் அதை எண்டுக்கு மாற்றிருக்காங்க. ஏன் தெரியல. இந்த இடத்துலயுமே ரிசைட் ஆகக்கூடிய பல வித்தியாசமான இந்த விச்சஸ்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஒரு வார்லாக் இருப்பாரு, எமரல்ட் வார்லாக்னு சொல்லி, இல்லைனா கிரீன் வார்லாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இப்போதைக்கு இந்த சீரீஸ்லையுமே கிரீன் விச்சுன்னு சொல்லி நம்ம ரியா விடால இறக்கியிருக்காங்க. பாசிபிளி ஜெண்டர் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் இந்த விச்சஸ் ரோடுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு கேரக்டர். இங்க இருக்க எனர்ஜியை கன்சியூம் பண்ணி வாழ்றவர். எர்த் எனர்ஜி விச்சஸ் ரோட நடக்கிறதுக்கு முக்கியமானதுங்கிற மாதிரி நீங்க சீரியஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ விச்சஸ் ரோட்ல அந்த எர்த் கூட, அதாவது ரியாலிட்டி கூட செக்ல இருக்கவங்களால மட்டும்தான் எது உண்மை எது போய்ங்கிறதே ஈஸியா உணர முடியுமாங்க. அந்த ரியாலிட்டி டெதர் இல்லைனா ரியாலிட்டி கனெக்ஷனுங்கிறது முக்கியம். அந்த வகையில் கிரீன் விச்சஸால கொஞ்சம் ஈஸியா அந்த விச்சஸ் ரோட ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரெட் விச்சஸ் இல்லைனா டார்க் விச்சஸ், டார்க் எனர்ஜி இல்லைனா கேஸ் எனர்ஜியை கன்சியூம் பண்றவங்களாலும் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா இதை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா நீங்க ஒரு குரூப்பா இருக்கணும். அப்படி இல்லைனா செத்து போனவங்களாலையும் ஈஸியா அந்த விச்சஸ் ரோட ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க குரூப்பா இருக்கணுங்கிற தேவையில்லை. உயிரோட இருந்தால் தான் உங்களுக்கு குரூப் தேவை. செத்து போனால் நீங்கள் சோலோவாகவே இந்த விச்சஸ் ரோடுக்குள்ளே வரலாம். அதே மாதிரி பிரைமாரியல் விச்சஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க, சம் ஓவர்பாடான கேரக்டர்ஸ் லைக் நம்ம ஸ்கார்லெட் விட்ச். அவங்களாலையுமே இந்த விச்சஸ் ரோட தனியாகவே ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம ஸ்கார்லெட் விட்ச் பிரைமாரியலாகவும் இருக்காங்க, அதே சமயத்தில் செத்தும் போயிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த சீசன் எண்ட்ல ஸ்கார்லெட் விட்ச் இங்கே தான் குடித்தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் காமிக் படி விச்சஸ் அண்டர்வேர்ல்டு கேஸ் எனர்ஜி நிரம்பியிருக்க அந்த இடத்துல நம்ம ஸ்கார்லெட் விட்ச் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா. வாண்டா கிடையாது, ஸ்கார்லெட் விட்ச் அந்த என்டிட்டியை சொல்கிறேன். இந்த காடஸ் ஆஃப் விச்சஸ் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட உள்ளங்கையில் கண்ணு இருக்கும் போல தான் இருப்பாங்க. இவங்க தான் பியூர் எனர்ஜியால் ஆக்கப்பட்ட ஒரு கேரக்டர். இவங்களுடைய எனர்ஜியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மற்ற விச்சஸ்லாம் ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. காமிக்ல இந்த காடஸ் தான் கரப்ட் ஆகியிருக்க அந்த காந்தரால விச்சஸோட பவர்லாம் கம்மியாகி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் எனக்கு என்னமோ லைவ் ஆக்ஷன்ல இந்த விச்சை கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட லைக் ஜீனி மாதிரி ஏதாவது ஒரு 3 வரங்கள் கேட்குற மாதிரி கதை போகலாம். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும் அண்ட் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பாப்போம் இந்த லைவ் ஆக்ஷன்ல காடஸ் ஆஃப் விச்சஸை காமிக்கிறாங்களா இல்லையானு. இதுக்குள்ள டீமன்ஸ், மிருகங்கள் தான் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. மனிதர்கள் இருக்க மாதிரி எங்கேயும் டீஸ் பண்ணல. ஐ மீன் லைக் இந்த விச்சஸ் ரேமுக்குள்ளேயே ஒரு சிவிலைசேஷன் இருக்க மாதிரி எங்கேயுமே சொல்லப்படல. பட் சீரீஸ்ல அதை கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம் நம்புறேன். இந்த விச்சஸ் ரோட்ல நீங்க காடஸை ரீச் பண்றதுக்கு முன்னாடி 7 வித்தியாசமான ட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கணுமா. 7 ட்ரையலும் மனிதனோட அந்த 7 குணாதிசயங்களை வந்து குறிக்கிற மாதிரி மென்ஷன் செஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ட்ரையலுமே நீங்க முடிக்க அந்த விச்சஸ் ரோட கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ட்ரையல தோத்துட்டீங்கன்னா திரும்ப ஃபர்ஸ்ட்ல எல்லாம் ட்ரையே பண்ண முடியாது. தோக்குறது மீன்ஸ் நீங்க செத்துட்டீங்கன்னு அர்த்தம். விச்சஸ் ரெல்முக்குள்ள உங்களால பிசிக்கலாவே சாக முடியும். சத்தா ரிசரக்ஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி நீங்க ஸ்பிரிட்டா வந்தாலும் இந்த இடத்துல செத்து இந்த இடத்தோட ஒரு ரெல்ம் டீமனாவே உங்களால மாற முடியும். ஸோ டெக்னிக்கலா விச்சஸ் ரெல்ம்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமான இடங்க. உள்ள போனீங்கன்னா சாவு கன்ஃபார்ம் 90%. அதே மீறி அந்த விச்சஸ் ரோடோட எண்டை நீங்க ரீச் பண்ணி காடஸை மீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். நம்ம ஆகத்தா மட்டும் தான் இப்போதைக்கு MCU பொறுத்த வரைக்கும் விச்சஸ் ரோட நடந்து முடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. இப்போதைக்கு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அவளுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகத்தாவுக்கு இந்த முறை ஹெல்ப் பண்ணுதா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஒரு முறை மாதிரி இன்னொரு டைம் விச்சஸ் ரோட் இருக்காது. கம்ப்ளீட்டா அதோடைய லுக்கை மாத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் நீங்க எந்த அளவுக்கு எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்களோ அதை விட 10 மடங்கு அதிக பவர்ஃபுல்லா அந்த விச்சஸ் ரோட்ல இருக்கக்கூடிய எல்லா டீமன்ஸும் அதோடைய அந்த இல்லூஷனும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ விச்சஸ் ரோட சர்வே பண்றது கஷ்டம் ஆகத்தாவுக்குமே. எனக்கு என்னமோ விச்சஸ் ரோட்ல ஆகத்தாவோட பவரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது ஸ்கார்லெட் விட்ச்ங்கிற தான் தோணுது. காமிக்ல அந்த காடஸ் ஆஃப் பவரை கரப்ட் பண்ணது ஒரு வித்தியாசமான கேயாஸ் பவர் தான். அந்த வகையில் இந்த இடத்துலயுமே காடஸ் ஆஃப் விட்ச் கிராஃப்டை கரப்ட் பண்ணி இருக்கிறது ஸ்கார்லெட் விட்ச்ங்கிற மாதிரி சொல்லலாம். பொறுத்து பார்ப்போம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த விச்சஸ் ரோட ஆக்சஸ் பண்ற ஆப்ஷன் கிடைச்சா போவீங்களா? அப்படி உள்ள போய் 7 ட்ரையலையுமே முடிச்சிட்டிங்கன்னா என்ன மாதிரி வரதை கேட்பீங்க? உங்கள் தாட்ஸ் மறக்க வைக்கல காம்பட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடலை மேம்பட்டு இருக்கேன். ஹேஃப் அண்ட் கைஸ் வட்டா.